மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு எங்கெல்லாம் பர்குலாஸ் யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் இந்த வீட்டில் பர்குலாஸ் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா வெர்டிக்கல் லைன்ஸ் ஹரிசாண்டல் லைன்ஸ் அதை தான் யூஸ் பண்ணியிருப்போம். லிவிங் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய லிவிங் 16x20 பெய்ஜ் வித் க்ரீம் கலர். இதுதான் வீடு ஃபுல்லாகவே நம்ம போட்டிருக்கோம். ஹாய், நான் அதிபதி பொறியாளர் அடிஷனல் சீஃப். நான் ஒரு செஃப்ட் இன்ஜினியர். நாங்கள் 5 இயர்ஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். கரண்ட்டாக நாங்கள் தேனியன் மதுரையில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கு நிறையா லீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வருது. பட் கரண்ட்டாக இப்போ நாங்கள் சென்னை கொஞ்சம் ஹோல்டில் வச்சிருக்கோம். ஏன்னா ஒர்க் கொஞ்சம் தேனியன் மதுரையில் ப்ராஜெக்ட் கொஞ்சம் அதிகமாக போகிறனால இப்போதைக்கு சென்னை ப்ராஜெக்ட் கொஞ்சம் ஹோல்டில் வச்சிருக்கோம். ஸோ சென்னையிலேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா டிசைன் சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங் சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். பட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் நம்ம பார்க்க போகிற சைட் வந்து HighCube ரெசிடென்ஸ். இது எங்களோட 27th ப்ராஜெக்ட். இது ஒரு நார்த் ஃபேசிங் பிளாட்டு. சைட்டோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 26x58. ஸோ இந்த சின்ன சைட்டில் ஒரு 3 BHK அதுவும் கிராண்ட் லுக்காக இருக்க மாதிரி பண்ணணும், கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஏஐஎஸ் பிளாக் சஜஸ்ட் பண்ணோம். ஏஐஎஸ் பிளாக் பண்ணும்போது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 rupees கம்மியாகும். எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கான்டெம்பரரி ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். பார்க்கிங் கேட் சைடில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பர்குலாஸ் வந்துட்டு கிராஸாக வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் எலிவேஷன் எல்லாமே சிவில் ஒர்க்லேயே பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டோம். வீடோட டாப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு எங்கெல்லாம் பர்குலாஸ் யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் இந்த வீட்டில் பர்குலாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வீட்டோட எலிவேஷனில் ஒரு சைடு ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு உடன் கிளாடிங் பண்ணியிருந்தோம். ஸோ கிளைண்ட் வந்துட்டு பட்ஜெட் கன்ஸ்டன்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்சர் பெயிண்ட்லேயே அதை டிசைன் பண்ணிட்டோம். ஸோ வீடு ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு அதிகமாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வெர்டிக்கல் லைன்ஸ் ஹரிசாண்டல் லைன்ஸ் அதை தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதையே நம்ம ஒரு கான்செப்ட் மாதிரி கொண்டு போயிருக்கோம் வீடு ஃபுல்லாக. ஸோ இந்த வீட்டோட கேட்டோட டிசைனும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாகவே பர்குலாஸ் அதிகமாக ப்ளே பண்ணியிருக்கனால இந்த கேட்லேயுமே வந்துட்டு அதே மாதிரி வெர்டிக்கல் லைன்ஸ் வச்சு ப்ளே பண்ணலான்னு ப்ளே பண்ணியிருக்கோம். இதில் நம்ம டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் பைப்பை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x20 நல்ல பெரிய பார்க்கிங் தான். எவ்வளோ பெரிய கார்னாலும் நம்மளுக்கு லென்த்து கூட இருக்கனால நிறுத்திக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து நடந்து வரணும் அப்படிங்கிறனால பைக் பார்க்கிங்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஸ்பேஸ் விட்டுருக்கோம் பைக் பார்க்கிங்க்கு. என்ட்ரன்ஸோட சேஃப்டி கேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். சும்மா வெர்டிக்கல் ராட்ஸ் வந்துட்டு வச்சுட்டு இன்னொரு சைடு இருக்க சின்ன கேட் வந்துட்டு ஃபுல்லாகவே சாலிடாக மறைச்சிட்டோம் நம்ம. மெயின் டோர் வந்துட்டு நம்ம அட்டாச்டு விண்டோவோட பண்ணியிருக்கோம். டிசைன் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக எங்கேயுமே வந்துட்டு ஒரு வெர்டிக்கல் லைன்ஸ் மட்டும் போட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். சின்ன ஒரு ஃபாயரு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஷூ வைக்கிறதுக்காக ஒரு ரேக் கொடுத்துருக்கோம். அப்புறமா ஒரு டால் யூனிட் கொடுத்துருக்கோம். அந்த டால் யூனிட்டில் நம்ம அம்பர்லாஸ் ரெயின் கோட் அது எல்லாமே வச்சுக்கலாம். இந்த ஃபுல் அவுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பைக் கீஸ் அது எல்லாமே இதில் வச்சுக்கலாம். ஃபாயரோட லெஃப்ட் சைடில் வந்துட்டு என்ட்ரு ஆனவொடனே கொஞ்சம் க்ரீனரியாக நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஈஸ்ட் சைடில் வந்துட்டு நம்ம ஒரு பிளான்டர் பாக்ஸ் மாதிரி வெளியில் வச்சுருக்கோம். ஸோ அது நம்மளுக்கு நம்ம க்ரீனரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லிவிங் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய லிவிங் 16x20. சைட்டோட 2 சைடுமே வீடு இருந்தனால வீட்டுக்குள்ளே வெளிச்சம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஈஸ்ட் சைடில் வந்துட்டு ரூஃபில் ஃபுல்லாக பர்கோலாஸ் போட்டுட்டு அது வழியாக வெளிச்சம் கொண்டு வந்திருக்கோம் வீட்டுக்குள்ளே. லிவிங்கோட ஒரு சைடு வாலை ஃபுல்லாக நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஏன் நம்ம இந்த வாலை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 12 o'clock மேலே இந்த பர்கோலாஸோட ஷேடோ எல்லாமே இந்த வால் மேலே விடுறப்போ இந்த வால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வாலை நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஹாலை பார்க்குறப்போ ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். அது காரணமே இதோட ஹை சீலிங் தான். அப்புறம் நம்ம லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்க இந்த பர்கோலா தான். ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு இது அவ்வளோ வெளிச்சத்தை கொண்டு வருது. ஸோ நம்மளுக்கு இந்த வீடை வந்து பார்த்தோன்னே யாருமே ஒரு காம்பேக்டான வீடு அப்படின்னு சொல்லி சொல்லவே மாட்டாங்க. கிளையண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே அவங்க சொன்னது ரொம்ப நீட்டாக சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த டிவி யூனிட்டுமே ரொம்ப சிம்பிளாக தான் டிசைன் பண்ணோம். இந்த டிவி யூனிட்டோட பேக் பேனலிங்கில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த டிசைனுமே இருக்காது. பிளெயின் பேக் பேனலிங்கு அதில் சும்மா ஹைலைட் பண்ணுறதுக்காக மிடில் ஒரு ஃப்ளூட்டட் பேனல் டிசைன் மட்டும் கொடுத்துருக்கோம். என்ட்ரன்ஸோட ஆப்போசிட்டில் கீழே ஃப்ளோரில் ஃபுல்லாகவே நம்ம ஹைலைட்டர் டைல் ஒட்டியிருக்கோம், மொராக்கன் டைலு. ஸோ இந்த மொராக்கன் டைல் வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லிவிங்லேருந்து அந்த ஸ்டெப்ஸோட ரைசர்லேயும் வந்துட்டு கண்டினியூ ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அப்படி டிவி யூனிட்க்கு பேக் சைடு வந்துட்டு நம்ம ஸ்டார் கேஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே வந்துட்டு நம்ம வாஷிங் மிஷினு அப்புறம் யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வழியாக தான் நம்ம வந்துட்டு காமன் டாய்லெட்டுக்குமே போகணும். இப்போ வந்துட்டு லிவிங்லேருந்து ஓப்பனாக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டிவி யூனிட்க்கு பின்னாடி அதை வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 11x11 ஒரு காம்பேக்ட் பெட்ரூம் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமில் வந்துட்டு நம்மளுக்கு பெட்டு போட்டாலே கன்ஜஸ்டடாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வார்ட்ரோப் வந்துட்டு ஓப்பனபிள் கொடுக்காம ஸ்லைடிங் கொடுத்துருக்கோம். மிரர் யூனிட் பார்த்திங்கன்னா வார்ட்ரோபோட லெவல்லே இல்லாமல் அதை மட்டும் கொஞ்சம் உள்ளே தள்ளி போட்டிருக்கோம். ஸோ தட் நம்ம திங்ஸ் ஏதாவது வைக்கிறோன்னா கீழே வச்சுக்கலாம். அதனால தான் நம்ம மிரருமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீழே டம்மி கொடுத்துட்டு மேலே மட்டும் மிரர் கொடுத்துருக்கோம்.
கிச்சன் அண்ட் டைனிங் சேர்த்து ஒன்றா பண்ணியிருக்கோம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 8.5x20. நம்ம இன்டீரியர் லேமினேஷன் கலர் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே ஒரே கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். பெய்ஜ் வித் க்ரீன் கலர், இதுதான் வீடு ஃபுல்லாகவே நம்ம போட்டிருக்கோம். இது ஒரு காம்பேக்டான கிச்சன் அப்படிங்கிறதுனால மைக்ரோ அவனை வந்துட்டு நம்ம கவுண்டர் டாப் மேலேயே வச்சோம் அப்படின்னா அதோட ஸ்பேஸும் நமக்கு ஆக்குபை பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 1 feet கேப் விட்டுட்டு மேலே மைக்ரோ அவனுக்கான கபோர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையுமே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்காக தனியாகவே நம்ம விக்கர் பேஸ்கெட் 2 கொடுத்துருவோம். கிச்சனில் வந்துட்டு நம்ம ஹேண்டில்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஹேண்டில்லெஸ் கிச்சன் தான் நம்ம பண்ணுறோம். பிகாஸ் ஹேண்டில்ஸ் வந்துட்டு மேபி நம்ம கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இடிச்சிடலாம். ஸோ அந்த காரணத்துக்காக நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு கோலா ப்ரொஃபைல்ஸு, எச் ப்ரொஃபைல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ கிச்சனில் வென்டிலேஷனுக்காக நம்ம எப்பயும் போல் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் பண்ணுற மாதிரியும் கவுண்டர் டாப்க்கு வால் யூனிட்ஸ்க்கு இடையில தான் விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு எல்லாமே உடன் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பனபுளாக கொடுத்தோம் அப்படின்னா கிச்சனுக்கு பின்னாடி வந்துட்டு யூட்டிலிட்டி இருக்குது. ஸோ நடந்து போகும்போது மேபி தலையில் தட்டிடலாங்கிறதுக்காக நம்ம இந்த விண்டோ மட்டும் ஸ்லைடிங்காக கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சனோட டேடோயிங் பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் கான்செப்டில் போயிருக்கோம். அது காரணம் என்ன அப்படின்னா வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஹைலைட்டருமே வந்துட்டு நம்ம க்ரீன் கான்செப்ட் தான் போயிருக்கோம். அதனால் இங்கேயுமே நம்ம க்ரீன் கலர் டேடோயிங் தான் ஒட்டியிருக்கோம். இந்த வீட்டில் நம்ம தனியாக ஸ்டோர் ரூம்னு கொடுக்காதனால நம்ம டால் யூனிட் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கோம். ஸோ டால் யூனிட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எல்லாருமே எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரே டோராக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்துட்டு யூசேஜ் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேலே தனி டோராகவும் கீழே தனி டோராகவும் நடுவில் ஒரு டேண்டம் பாக்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே இருக்க ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் ஒரு ஷெல்ஃப் வந்துட்டு ரிமூவபிள் ஷெல்ஃபாக கொடுத்துருக்கோம். சப்போஸ் அவங்க யூஸ் பண்ணுற டின் ஏதாவது ரொம்ப பெருசாக இருக்குது, அது ஃபுல்லாக அப்படி உள்ளே வைக்கணும் அப்படின்னா கூட நம்ம அந்த ஷெல்ஃபை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பூஜை ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதுவும் தனியாக நம்ம ப்ரொவைட் பண்ணல. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைனிங்லேயே வந்துட்டு ஒரு தனியாக பூஜை யூனிட் ஒன்று வச்சுட்டோம். காம்பேக்டான டைனிங் அப்படிங்கிறனால பூஜை யூனிட் வந்துட்டு கன்ஜஸ்டடாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாக்கெட் ஹிஞ்சஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறப்ப டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது. இன்கேஸ் ஏதாவது அவங்களுக்கு அக்கேஷனலாக ரிலேஷன்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க அப்படிங்கிற போது கூட நம்ம டோர் ஓப்பன் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த டோர் இப்படி ஸ்ட்ரைட்டாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அது இங்கே இருக்காது. இந்த டோரோட ஹிஞ்சஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு அடுத்து ஒரு ரிமூவபிள் பேனலிங் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு ஏதாவது ரிப்பேர் ஒர்க் பண்ணால் கூட நம்மளுக்கு கஷ்டமாக இருக்காது. இந்த பேனலிங்கை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரிப்பேர் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ எல்லார் வீட்லையும் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் வந்துட்டு டபுள் ஹைட்டோட சேர்த்து தான் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டபுள் ஹைட் வந்துட்டு தனியாக கொடுத்துருக்கோம். அதனால தான் இந்த ஹாலில் வந்துட்டு உங்களுக்கு டபுள் ஹைட் ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக தெரியுது. ஸோ இதில் வந்துட்டு நார்மலான ஒரு டாக்லெட் ஸ்டேர்கேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா கிரானைட்டும், ரைசரில் பார்த்தீங்கன்னா இந்த மொராக்கன் டைலோட டிசைனையே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது பார்க்கவுமே எலகண்ட்டாக இருக்கும். அது போக இப்போ எல்டர் பீப்புள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிரானைட் வந்துட்டு ரைசர்லேயும் சரி த்ரெட்லேயும் சரி ஒட்டுறப்ப ரொம்ப ஒரே மாதிரி தெரியும். அவங்களால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஸ்டெப் எங்கே இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம ஒட்டுறப்ப அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹிட்டனாக இருக்கனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வென்டிலேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹரிசான்டல் விண்டோ கொடுத்துருக்கோம். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த 2 பெட்ரூமே கனெக்ட் பண்ணுற இந்த காமன் ஸ்பேஸையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கீழேருந்து கண்டினியூ ஆகிற அதே மொராக்கன் டைல் வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். டபுள் ஹைட்டில் வந்துட்டு நம்மளுக்கு வென்டிலேஷன் எல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஈஸ்ட் சைட் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஹை சீலிங்லேருந்து நம்மளுக்கு பார்க்குறப்பையும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதான் இது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11x20. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சைடு வால் ஃபுல்லாகவே விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நல்லா பெரிய விண்டோ 6x6. ஸோ கீழே வந்துட்டு நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 1.5 அடிக்கு வந்துட்டு ஃபிக்ஸட் கிளாஸ் கொடுத்துட்டு மேலே மட்டும் ஓப்பனபிளாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரூமில் நம்ம வந்துட்டு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்காக டிவி யூனிட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வால் யூனிட் பண்ணாமல் வெறும் ஹேங்கிங் யூனிட் மட்டும் பண்ணியிருக்கோம். இல்லை ஏன் நம்ம ஹேங்கிங் யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஷெல்ஃபை வந்துட்டு கீழே வரைக்கும் பண்ணுறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டைலோட ஸ்பேஸ் வந்துட்டு தெரியாது. அப்போ நம்மளுக்கு ரூமே ரொம்ப சின்னதான ஃபீல் கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்துட்டு ஹேங்கிங் யூனிட் பண்ணுறோம். பெட்ரூமோட இன்னொரு வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வார்ட்ரோப் பண்ணியாச்சு. ஒரு ஓரத்தில் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே ஸ்லைடிங் கபோர்ட் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக நம்ம வந்துட்டு மிரர் யூனிட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா மிரர் யூனிட்டுக்கு பின்னாடியுமே ஷெல்ஃப்ஸ் கொடுப்போம். ஸோ அதனால் கீழே வந்துட்டு நம்ம டம்மி பண்ணிடுவோம். ஸோ திங்ஸ் ஏதாவது வச்சுருந்தாலுமே டோரை ஓப்பன் பண்ணுறப்ப அதை வந்துட்டு தட்டி விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க 2 பெட்ரூமுக்குமே நம்ம டைல் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஆக்சைட் ஃப்ளோரிங் மாதிரி சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்துட்டு நம்ம காமன் ஸ்பேஸில் யூஸ் பண்ணியிருக்க மொராக்கன் டைல் கூட நல்லாவே பிளெண்ட் ஆகி போகும். ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். என்னோட ஒரு சைடு வாலில் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா உடன் கிளாடிங் டிசைன் பண்ணியிருந்தோம். பட் கிளைண்ட்க்கு வந்துட்டு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இருக்கனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா உடன் பெயிண்ட் டெக்ஸ்சர் பண்ணிட்டோம்.
மாஸ்டர் பெட்ரூமோட பால்கனியில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வால் ஃபுல்லாகவே நம்ம டெக்ஸ்சர் பண்ணியிருக்கோம். இந்த வால் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த வால் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே நமக்கு சாலிடாகவும் இருக்குது. அது போக வந்துட்டு ரோடு பார்த்திங்கன்னா வெஸ்ட் டு ஈஸ்ட் தான். ஸோ ரோட்டில் மெயின்லேருந்து வரப்பவே வந்துட்டு நம்மளுக்கு இந்த வால் நல்லா ஹைலைட் ஆகி தெரியும் அப்படிங்கிறனால நம்ம டெக்ஸ்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம லிவிங்கில் யூஸ் பண்ண மாதிரியே இங்கேயுமே வந்துட்டு இந்த வால் மேலே ஷேடோ விழுகிற மாதிரி மேலே ஃபுல்லாகவே பர்கோலாஸ் கொடுத்துருக்கோம். அது போக சீலிங்கோட பெயிண்ட்டுமே பார்த்திங்கன்னா டார்க் கிரே பண்ணியிருக்கோம். இங்கே பால்கனியோட ஃப்ளோர் டைல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு மொராக்கன் டைலும் அது போக கான்க்ரீட் டெக்ஸ்சரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டைல் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வாலில் யூஸ் பண்ணியிருக்க அந்த கிரே டெக்ஸ்சருக்கும் சீலிங்கில் யூஸ் பண்ணியிருக்க டார்க் கிரே கூடயும் நல்லாவே பிளெண்ட் ஆகும். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு 8.5x16 தான். ஸோ இது ஒரு லீனியரான ரூமு. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதோட ஒரு வாலில் ஃபுல்லாகவே கபோர்டும் இன்னொரு வாலில் அவங்களுக்கான ஒரு ஒர்க் ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம். ஸோ ரூமோட ஒரு சைடு வாலில் வந்துட்டு விண்டோவுக்கு 2 சைடுமே கபோர்ட்ஸ் கொடுத்துட்டு நடுவில் ஒரு சீட்டிங் ஸ்பேஸ் மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வார்ட்ரோப் பண்ணுறப்ப 7 ஃபீட்டுக்குமே ஒரே டோராக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி கீழே இருக்க ஷெல்ஃபை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கீழே வந்துட்டு ஒரு 1.5 to 2 ஃபீட்டுக்கு வந்துட்டு 2 புல் அவுட் மாதிரி ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். புல் அவுட் நம்ம கீழே கொடுக்குறப்ப நம்மளுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். திங்ஸை உள்ளே ஆர்கனைஸ் பண்ணுறதுமே ஈஸி. பிகாஸ் கீழே ஷெல்ஃப் இருக்குது அப்படின்னா நம்ம உட்காந்து குனிஞ்சு உள்ளே போய் எடுக்கணும். இல்லை அப்படின்னா பின்னாடி இருக்க திங்ஸ் எடுக்கும் போது முன்னாடி இருக்க திங்ஸ்லாம் வந்துட்டு கலைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி புல் அவுட் கொடுக்குறப்ப அது ரொம்பவே நம்மளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1mm எட்ஜ் டேப் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது நம்மளுக்கு வந்துட்டு எட்ஜஸ் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கும். எட்ஜஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி 2mm எட்ஜ் டேப் யூஸ் பண்ணலாம். ஸோ இது திக்னஸ் அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு வந்துட்டு எட்ஜஸ் எல்லாம் சேம்பர் பண்ண முடியும். ஸோ ஷார்ப் எட்ஜஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்காது. ஸோ நம்ம ரெடிமேட் ஹேண்டில்ஸ் வாங்குறப்ப நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இந்த ஸ்க்ரூஸ்லாம் வந்துட்டு மேபி கலண்டு போகலாம், இல்லை ஹேண்டில் உடஞ்சிடலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். இப்போ நம்மளே செய்கிறப்போ யூனிக்காக என்ன டிசைனில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அது போக இது லைஃப் லாங் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.